இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கபிலனை வச்சுதான் வர்மா என்ன வாட்ச் பண்ண சொல்லிருக்கான். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி வர்மா வேலைய ஆரம்பிச்சிட்டான்ல. ஆமா, பட் கபிலன் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பெருசா எதுவும் பேசிக்கல, நார்மலா தான் பேசினேன். கபிலனா தான் போய் வர்மா கிட்ட சொல்லிருப்பான். சோ வர்மாவுக்கு என் மேல இருக்கிற டவுட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதோட நான் இன்னொரு டிராமாவும் பண்ணேன். என்ன டிராமா? கபிலன் இருக்கிறது தெரியாத மாதிரி அவன் முன்னால எங்க அம்மாவை சீக்கிரம் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட பேசுற மாதிரியே டிராமா பண்ணேன். அந்த விஷயம் கூட இந்நேரம் வர்மாவுக்கு போயிருக்கும். சரி, அக்கா ஏன் அப்செட்டா இருக்காங்க? சரி வாங்க, என்னன்னு கேட்போம். அண்ணி, என்னாச்சு? யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு வந்த, நீங்க வர்மாவை பத்தி சொன்னது உண்மையானு தெரிஞ்சிடும்னு சொன்னீங்களே. உங்களுக்கு அந்த ஃபோன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க. வர்மாவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தப்போ அந்த வர்மாவுக்கு அடிபட்டிருக்கலாம், அத கூட இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்கலான்னு நீ சொன்னல. ஒருவேளை அந்த வர்மா அங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கிளினிக்கு போய் அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கலான்னு நீ சொன்னல. அத பத்தி நம்ம சேனல் ஆள் ஒருத்தர்கிட்ட நான் விசாரிக்க சொல்லியிருந்தேன். என்னக்கா, ஏதாச்சும் தெரிஞ்சுதா? எதுவும் இல்ல சிவா, இப்ப அவர்தான் பேசினாரு. நாம எதிர்பார்த்த மாதிரி எந்த க்ளூவும் கிடைக்கல. அண்ணி, நீங்க விசாரிக்க சொன்னவரு கரெக்டா என்ன சொன்னாரு? ஹலோ, சொல்லுங்க கோகுல், ஏதாவது தெரிஞ்சுதா? மேடம், நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி விசாரிச்ச மேடம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வர்மாவை அட்டாக் பண்ண இடத்துக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு ஒரே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் மேடம் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் அதை பத்தி கேட்டா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைச்சு டாக்டரை பத்தியும் அவரோட கிளினிக்கை பத்தியும் விசாரிச்சேன் மேடம். அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரா மேடம். என்னக்கா சொல்றீங்க? அந்த டாக்டர் செத்துட்டாரா? அண்ணி, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த வேற யாரையாவது நீங்க கேட்டு பாத்தீங்களா? கேட்டேன் ஐலி. சரி, அந்த கிளினிக்ல வேலை பார்த்தவங்க வேற யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் மேடம். அந்த கிளினிக்ல ஒரே ஒரு கம்பவுண்டர் மட்டும்தான் வேலை பார்த்துருக்காரு மேடம். அவருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொன்னாங்க மேடம். இப்போ அவர் இருக்கிற அட்ரஸை நான் வாங்கியிருக்கேன் மேடம். சரி, அந்த அட்ரஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் உடனே அனுப்பி வைங்க. ஓகே மேடம். நான் வைக்கிறேன். அண்ணி, அப்போ கண்டிப்பா அவரை விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல? அப்புறம் எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? வாங்க உடனே போய் பார்க்கலாம். இன்னும் 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். வாங்க. இந்தாங்கண்ணா.